ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கோடு டிடி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஐடி கரியரில் வந்து நீங்கள் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வந்து இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஐடி ஃபீல்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், முதல்ல என்ன லேர்ன் பண்ணணும், எப்படி ஒரு கரெக்டான கரியர் பார்த்து வந்து சூஸ் பண்ணணும், இப்படி வந்து உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஐடி ஃபீல்டில் எங்கே நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ண வேணும், எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும், அண்ட் இப்போ நிறைய பிகினர்ஸ் வந்து விடுற மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் ரெண்டு வந்து கிளியராக வந்து சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு பிகினர் வந்து இந்த ஐடி ஃபீல்டுக்கு என்ட்ராகணும்னு டிசைட் பண்ணிட்டார். இப்போ அவர் நிறைய இடத்துல வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தேடுவார். அப்போ ஒரு இடத்துல சொல்லி நம்ம வந்து பைத்தன் தான் பேஸ்ட் அதை லேர்ன் பண்ணுங்க, இன்னொரு இடத்துல வந்து ஜாவா ரெக்கமெண்ட் பண்ணிக்கணும், இன்னொரு இடத்துல சொல்லி நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஃபியூச்சர், ஸோ அதை லேர்ன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட பிகினருக்கு என்ன யோசிக்கணும்னு சொன்னால், நான் இதில் என்ன தானே நான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி குழம்பிடணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து தேவையில்லாத ஹைப் எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரோட் மேப் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்து என்ட்ரு ஆன உடனே கோடிங் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவாகவே செய்கிற பெரிய பிள்ளை. கோடிங் ஸ்டார்ட் பண்ண முதல் இந்த பேசிக் கன்செப்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணணும். உதாரணமாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, இது ரன்மெண்டா என்ன, ஸ்டோரேஜ்ண்டா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யுது, ஐபி அட்ரஸ்ண்டா என்ன, இன்டர்நெட் எப்படி ஒர்க் பண்ணுது, ப்ரௌசர்ண்டா என்ன, இப்படியான வந்து பேசிக் கன்செப்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கால கோடிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதால் வந்து இந்த பேசிக் கன்செப்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை வந்து பில்ட் பண்ண வேணும். அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு ஸ்கில் என்னன்னு சொன்னால் ப்ராப்ளம் சால்விங். ப்ரோக்ராமிங் என்று சொன்னால் வெறுமனே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கோடிங் டைப் பண்ணுறதோ இல்லாட்டி வந்து சின்டாக்ஸ் வந்து பாடமாக்கி வச்சுக்கிறதோ இல்லை. ஒரு ப்ராப்ளம் ஒன்று உங்களுக்கு தாரினம்னு சொன்னால் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு லாஜிக் சூஸ் பண்ணி வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது தான் ப்ரோக்ராமிங். இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் முதல்ல எடுத்தோன்னா கோடிங்குள்ளே போகக்கூடாது. முதல்ல வந்து அதை யோசிக்கணும், என்ன அங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி. ஒரு யூசர் வந்து ஒரு 2 நம்பர்ஸை வந்து இன்புட்டாக கொடுப்பேன், ஒரு ஆப்ரேட்டர் ஒன்று சூஸ் பண்ணுவீங்க, பிறகு வந்து சிஸ்டம் வந்து ஒரு அவுட்புட், அதாவது வந்து ஒரு ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோடிங் ஈஸி. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு கிளியராக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை படித்து எத்தனை லாங்குவேஜஸ் நீங்கள் படித்தாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஸோ நீங்கள் டெய்லி வந்து சின்ன சின்ன ப்ரொஜெக்டுகள் செய்து உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தோம். ஸோ இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் ஒரு ஐடி கரியருக்கு வந்து போதாது, சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து வேணும். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து முக்கியமானது வந்து கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக காய்க்க தெரிஞ்சுருக்கணும்னு அர்த்தம் இல்லை. இப்போது உங்களோட ஐடியா, உங்களோட ஒப்பீனியனை வந்து கிளியராக ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுதான் நீங்கள் முக்கியம். ஸோ அதில் வந்து டீம் மெம்பர்ஸோட வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், கிளைண்ட்ஸோட ரிக்யர்மெண்ட்ஸை வந்து சரியாக விளங்கி கொள்ள வேணும், மீட்டிங்ஸில் வந்து கான்ஃபிடென்ட்டோட வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ண தெரிஞ்சுக்கணும், இன்டர்வியூவில் கூட உங்களோட நாலேஜை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். இதுக்கெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து முக்கியம். அதோட டைம் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், டீம் ஒர்க் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங், இதை மாதிரி ஸ்கில்ஸையும் வந்து நீங்கள் வளர்க்கணும். ஏன்னு சொன்னால் டெக்னாலஜி வந்து எப்போவுமே மாறிக்கொண்டிருக்க போகுது. ஸோ அதால் வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்க வேணும். ஸோ நீங்கள் வந்து இப்படியான ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டிருக்கல உங்களுக்கே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு சரியான ஒரு கரியர் பார்த்து இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி ஒரு கரியர் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ண பிறகு அங்கே என்ன லேர்ன் பண்ணணும், ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை வந்து நான் இப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பார்த்துக்கும் வந்து சொல்லி கொண்டு இருந்தேன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து சும்மா லோங்காக போகும். அதில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் roadmap.sh. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களோட எல்லா கரியர் பார்த்துக்குமான ஃபுல் ரோட் மேப் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ணி ஸோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போயிட்டு roadmap.sh சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் முதலாவது லிங்க் இப்படி வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் அது இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லா பார்த்துக்குமான ரோட் மேப்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆக போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃப்ரண்ட் எண்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கான ஃபுல் ரோட் மேப் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஃபுல் ரோட் மேப் வந்து கொடுத்துருக்கீங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட பார்த்து வந்து ஏஐ இன்ஜினியர்னு சொன்னால் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஃபுல் ரோட் மேப் இருக்க போகுது.
ஸோ இதே மாதிரி உங்களோட பாத்துக்கான ரோட் மேப்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து தேடி லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இதோடு சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்கில் பேஸ்ட் ரோட் மேப்ஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ பைத்தன் படிக்க போகிறீங்கன்னா அதை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன ஆர்டரில் நீங்கள் படிக்க வேணும்னு இருக்கும். ஸோ அப்படி எல்லா லாங்குவேஜுக்கும் இங்கே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஐடியா வந்து கிடைக்கும். ஐடி ஃபீல்டுன்றது வந்து கொஞ்சம் பெருசு தான். ஆனால் வந்து அதை நினச்சி நாங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கண்டினியூஸாக வந்து லேர்ன் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச சக்ஸஸை வந்து ஈஸியாக அடைய முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.